அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறாரு. அவரிடம் சில கேள்விகள் முன்னிக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க, என்ன காரணம்? அதிமுகவுடைய நிலவரம் தற்போது என்னவாக இருக்குது? உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் அதிமுகவுடைய செயல்பாடு இருக்குதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலவரம் ஒரே கலவரமாக இருக்கிறது. 1972 இயக்க ஆரம்பிச்சு 77 ஆட்சியை பிடித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 77 87 வரைக்கும் சாதனை புரிந்த ஆட்சிகளை நடாத்தி காண்பித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு 77 87 வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சிக்கு பிறகு 87 வரைக்கும் 87 மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு கழகம் பிளவுபட்டது, ஜா அணி ஜே அணி என்று. அதற்கு பிறகு மாண்புமிகு ஜெயலலிதா மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய தலைமையில் சிறப்பான ஆட்சியை வழங்கியது வரலாறு. அந்த ஆட்சியை தொடர்ந்து வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அகால மரணம் அடைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு இயக்கம் பிளவுபட்டது. பிளவுபட்ட இயக்கத்தை மீண்டும் இணைத்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற நிலையிலே கழகத்தை ஆட்சியையும் சிறப்பாக நடத்தினார்கள். ஆனால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது ஒரு வரலாறு காணாத தோல்வியை இயக்கம் கண்டது. அப்பவே சில பேர் இயக்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு, இதில் உட்கார்ந்து பேசி இந்த குறைகளை நீக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனோநிலையில மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒத்து வரவில்லை. ஆகவே இயக்கத்தை விட்டு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமையான ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறுகின்ற நிலை. அப்பொழுது நாங்கள்லாம் அவரோடு சேர்ந்து வெளியேறிட்டோம். இதுதான் அன்றைய நிலை. அதற்கு பிறகு மீண்டும் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, தொடர் தேர்வு, உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் வந்து அவ்வளவுலையும் படுதோல்வி, தொடர் தோல்வி இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கு அந்த காலகட்டங்களில் தான் அருமை அண்ணன் செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரிலாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை போய் ஒரு கேட்டால் ஒரு நியாயம் பிறக்குன்னு அப்போ வந்து கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அப்போ கேட்குறப்போ அவங்க என்ன பண்ணிடுறாருன்னா, அதை நான் பார்த்துக்கிறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறப்போ அப்போவே எடப்பாடி அண்ணனுக்கும் செங்கோட்டையனுக்கும் நெருடல் ஏற்பட்டு செங்கோட்டையன் இயக்கத்தை விட்டு வெளியேறிய நிலை. அன்னையிலிருந்து அப்படியே பயணிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து டிவிகேல போய் இணைஞ்சது இப்போ இன்னைக்கு ஏற்பட்ட சூழல். அதுக்கப்புறமேல்ட்டு இயக்கம் தேர்தலை சந்தித்த பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் இயக்கத்துக்கு 1.5 கோடியிலிருந்து 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வெறும் 80 லட்சம் வாக்குகள் தான் பெற்றது. அப்போ மீதி இருக்கிற அதிமுக தொண்டர்களே வாக்களிக்கவில்லையா என்று பல்வேறு முனைகளிலிருந்து கேள்விகள் எழத் தொடங்கிவிட்டன. அதையும் கண்டுக்காம விட்டாங்க. சட்டமன்ற இடைத்தேர்தல் விளவங்கோடு, விக்கிரவாண்டி இந்த தேர்தல் எல்லாம், விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாமன்ற உறுப்பினர் 5000 ஓட்டு வாங்கினா வெற்றி பெற்றுவாங்க. அந்த வாக்கு தான் சட்டமன்ற தேர்தலில் விழுந்து வரலாறு. அந்த மாதிரி தொடர் தோல்விகளை சந்திச்சு வந்ததை இப்போ நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சோன்னே எல்லாருமே ஒரு 7-8 அமைச்சர்கள் வெளியேறி இந்த மாதிரி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் விளைவு தான் இன்றைய தினம் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து கழகம் 2-3 துண்டுகளாக சிதறுண்டு கிடக்கிறது. இன்னும் தாவேகால யாரெல்லாம் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதுறீங்க? தாவேகால இணைவதற்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு இளைஞர்களின் ஆதரவு கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது போல் ரசிகர்களை கொண்ட அதே மாதிரி ஒரு மாற்றத்தை பொதுமக்கள் விரும்புகிறார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். 2 பெரிய கட்சி, ஒன்று அதிமுக, ஒன்று திமுக, மாறி மாறி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பணபலத்தை வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையை மாற்ற வேண்டும், ஒரு சாதாரண தொண்டன் அரசாள வேண்டும் என்று மக்கள் மன்றம் நினைத்து விட்டது. மக்கள் மன்றத்தின் ஏகோபித்த ஆதரவும் இளைஞர்களின் ஆதரவும் இந்த இயக்கத்தில் தாவேகால
என்ன தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பெரிய சிறப்பு என்னன்னா, அவங்க எந்த விதமான பேதங்களுக்கும், ஜாதி மத இன பேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக மக்கள் கருதுகிறார்கள். ஆகவே அவங்க அரசாண்டா என்ன, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன. பாருங்க, நீங்க எடுத்துட்டீங்கன்னா அமைச்சரவையில் 50 வயதுக்கு மேல 1-2 பேர் தான் இருக்காங்க, ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க. மீதி எல்லாம் 50க்கு கீழே 45 40, இன்னும் சொல்ல போனா 30 32 வயதுல உள்ளவங்களாம் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு நல்லாட்சி தரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நான் கருதுறேன். இபிஎஸ் எஸ்பிவி 2 அணிகளா இருந்தாங்க, இப்போ வந்து ஒருமித்த கருத்து ஏற்பட்டுச்சு, நாங்களாம் இணைஞ்சிட்டோம் அப்படின்றாங்க. ஆனா இன்னமும் சிவி சண்முகம் மௌனம் காக்குறாரு. இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா விராலிமலையில கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான சமிக்கைகளா இருக்கும்? அவங்க இதெல்லாம் இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பது அவ்வளவு சால சிறந்ததாக இருக்காது என்று கருதுகிறார்கள். சொல்றாங்க, எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க, கேட்க மாட்டேங்கிற ஒரு நிலை வர்றப்ப இந்த நிலை ஏற்படுகிறது. யார் யாரெல்லாம் இன்னும் தாவேக்கால இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு? அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரைய ஆரம்பித்து விட்டது. அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவி சண்முகம் அவர்களை தொடர்பு கொண்டீங்களா? அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாங்க? விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? அண்ணன் சிவி சண்முகத்தை நான் தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் அவர் மனம் வெதும்பி இருக்கிறார், அது நன்றாகவே தெரிகிறது. பத்திரிகை நிருபர்கள்லாம் சந்திக்க சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தவிர்க்கிறப்ப அவர் நல்ல மன நிம்மதியான நிலையில் இல்லை என்பது மட்டும் உணரக்கூடிய நிலையிலே இருக்கு. அதே மாதிரி விஜயபாஸ்கர் அண்ணன் விஜயபாஸ்கரனும் எவ்வளவோ நிலையில போராடிக்கிட்டு இருக்காருங்கிறது வெளி தோற்றத்தில் தெரியுது. ஆனா உள்ளார நான் 2 பேர்த்திலையுமே பேசல. இருவரும் தாவேக்கால இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? தாவேக்கால தான் நான் சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை. மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இல்லை. வருங்காலத்தில் இளைஞர்கள் இல்லாத ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த இயக்கத்தில் இனி பயணிப்பது அது தற்கொலைக்கு சமமானது என்கின்ற நிலையில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓபிஎஸ் அவர்களோடு பயணிச்சீங்க, அதுக்கப்புறம் அவர் திமுக சேர்ந்த பிறகாக திமுகவுக்கு நீங்க செல்லத்துக்கு உடன்பாடு எட்டப்படாதனால மீண்டும் அதிமுக இணைறீங்க. ஒரு 3 மாத காலம் இபிஎஸ் அவர்களோட தலைமையின் கீழே இயங்குனீங்க. அந்த 3 மாத காலம்ன்றது எப்படி இருந்தது? குறிப்பா நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இபிஎஸ் கேட்கக்கூடிய மனநிலை இருக்காரு? அப்பையில இருந்தே அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் எல்லாருமே பரவாயில்ல, போல்டா நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஒரு தேர்தலை சந்திக்கிறோம். ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கிறாரு, ஒரு தலைமைக்கு பண்புக்கு ஒரு நல்ல உதாரணமா திகழ்கிறார். அப்படி தேர்தலை சந்திக்கிறப்ப படுதோல்வி அடைஞ்சா அப்ப மக்களை சந்திக்கணும், இல்ல அது ஏன் இந்த தோல்விக்கு காரணம் என்னங்கிறத கண்டறியணும். எல்லா மட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அழைச்சு அதுக்குதான் பொதுக்குழுவை கூட்டுன்னு சொல்றது. இல்ல முடியாது, பொதுக்குழுவெல்லாம் கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களாம் வெளியேற்றினா அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? திமுக அதிமுக இரண்டுமே இருபேரும் எதிர் துருவங்களா செயல்பட்ட கட்சி. ஆனால் ஒரு அரசியல் சூழல் வரும்போது இருவரும் இணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல். அந்த டயத்துல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? ஏன்னா திமுகவோட அதிமுக இணையுதா, அதுவும் ஒரு ஆட்சி பிடிப்பதற்காக இணையுதா அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு? அது எந்த நிலையிலேயே அந்த மனநிலையை நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்ததே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி இருக்கும் வரை தமிழகம் முன்னேறாது என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் உருவானதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிங்கிறப்ப நாங்க எப்படி அதுல சேர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தா ஒத்துக்கிறதுக்கு மனசு வரும்? அதிமுக கரைய தொடங்கிவிட்டதாகவும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் தாவேக்காவில் இணைவதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றத முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தாவேக்காவில் இணைந்த பிறகாக நமக்கு தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் செய்தியாளர் தாயுமானவன். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ்,
15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtantitv@dttv.in.